மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் 550 டிஎம்டி பாஸ் வழங்கும் அன்புடன் ஐஸ்வர்யம். 550 சைக்கிளில் 234 சைக்கிள்ஸ் 17 ஸ்கூல்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 18வது ஸ்கூலாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஆவியூர் அப்படிங்கிற வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சைக்கிள் எனக்கு போய் சேரப்போது. வாங்க அதை பார்க்கலாம். உங்கள் சார்பாகவும் நம்ம ஊர் சார்பாகவும் எங்கள் ஆசிரியர் சமுதாயத்தின் சார்பாக முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நன்றி சொல்லிக்கிறேன். வாங்கடா வரீங்க. உங்க பேரு? ராஜேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கக்கா. இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டீங்களா? என்ன முடிஞ்சிருக்கு? மேக்ஸ் முடிஞ்சு. இன்னும் எத்தனை? 2 எக்ஸாம். 2 எக்ஸாம் இருக்கு. படிச்சிருக்கீங்களா? நல்லா படிச்சிருக்கேன்க்கா. நல்ல மார்க் வந்துரும். சயின்ஸ்ல சென்டம் வந்துருமா அப்போ? வந்துரும்க்கா. ஷூர் வந்துருமா? இப்போ ஆல்ரெடி எழுதுன 3 எக்ஸாம்ல நல்லா தான் எழுதிருக்கேன். நல்லா இருக்கு. அப்ப டோட்டலா எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? பாரு மா ஸ்டேட் ரேங்க். நல்லதே நடக்கும். சொல்லுங்க, இப்ப நீங்க சைக்கிள் வாங்கிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் சொல்லுங்க. என் ஃபேமிலி ரொம்ப ஏழை குடும்ப ஃபேமிலிக்கா. நாங்கள் நடந்தே போயிட்டு நடந்தே வர ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அதே தாங்க நீங்களாம் வந்து சைக்கிள் கொடுத்தீங்க. நன்றிங்கக்கா. நீங்கள் கொடுத்தது எனக்கு சந்தோஷம். இதே எங்கள் அப்பா அம்மா எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா தான் கஷ்டப்படுறாங்க, காட்டு வேலைக்கு போகிறாங்க. அதனால இதாக இருக்குது. அதனால நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நீ ஃபியூச்சர்ல கார் வாங்கணும் இல்ல ஏதாவது அப்படின்னு ஆசை வச்சிருக்கியா? R&B வாங்கணும். இப்போ அந்த R&5 எல்லாம் பின்னாடி ஒரு ஆள் தானே உட்கார முடியும், அதுவும் மொட்டை மாடியில உட்கார்ந்த மாதிரி இருக்கும். உங்க அம்மா அதுல உட்கார வச்சு உங்க அம்மா ஏறுவாங்களா? அப்ப அம்மாக்கு ஒரு சுடிதார் வாங்கி போட்டுரு. போட்டு அதுக்கப்புறம் ஜம்புன்னு ஏறிட்டு வந்துருவாங்கல்ல. என்னது கையில? என்ன கட்டு? என்ன நடந்துச்சுன்னு ஆடுறா கேளு. சொல்லுங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. பீங்காவா? பீங்காக்குள்ள எதுக்குல கை விட்ட? ரோட்ல ஏன் நடு ரோட்ல கிடச்சுன்னு ஒரு ஆபத்துக்கு பாம்புலன்னு தூக்கி போட்டியா? ஹெல்ப் பண்ணிருக்கா, அது உனக்கே வேலையா முடிஞ்சது. எத்தனை வீர தழுப்புகள் இருக்கு? 5 இருக்கா? அந்த நெத்தியில நடுவாக்குல ஒண்ணு கிடக்கப்பா, அது எப்படி ஏற்பட்டது? நின்ற இடத்துல இருந்து 2 ஜம்பளம் அப்படியே போய் அவன் நெஞ்சு சட்டியா புடிச்சு முட்டுனே பாத்துக்க. ஒரு முட்டு சக்குன்னு விளையிட்டா. பின்னால போஸ்ட் மரம் முட்டுல ஓபன் ஆயிருச்சு. அவ்வளவுதானா? சரி, ஓகே. நீ வந்து நல்லா விளையாடுவியா? சாகசம் எல்லாம் புரிவியா? என்ன மாதிரியான சாகசங்கள்லாம் புரிவ? பல்டி அடிப்பியா? ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணுவியா? எல்லாம் பண்ணுவியா? என்ன பிளேயர்? கபடி பிளேயரா டே நீ? இல்ல. அப்போ கபடி விளையாடி. கபடி அதானே நானும் கேட்டேன். நானும் அதானே கேட்டேன். கபடி பிளேயரா கேட்டேன். இல்ல, கபடி விளையாடுவேன் அப்படின்னு சொல்ற. சரி, வேற என்னெல்லாம் விளையாடுவேன்? கிரிக்கெட்டு, ஃபுட்பால் எல்லாமே விளையாடுவேன். எங்க விளையாடுவீங்க? ஊர்ல எங்க இருக்கு அதுக்குன்னு தனி இடம்? காட்டுக்குள்ளேயா? சரிதான். சரி, தம்பி படிச்சு என்னதாக போறீங்க? மிலிட்டரி போறீங்களா? எப்போ போட்டது? போன வாரம் போட்டான். போன வாரம் தானே போட்டேன். எதுக்கு போட்டீங்க முட்டை? நேர்த்தி கடன். என்ன நேர்த்தி கடன்? சாரி, எனக்கு தெரியாது. இன்னும் எத்தனை முட்டை இருக்கு? அவ்வளோ இதோட முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து உனக்கு வந்து பட்டம் கொடுக்க போறாங்க. அன்னைக்கு பார்த்து உங்க வீட்டுல உனக்கு முட்டையை போட கூட்டு போட்டா என்ன பண்ணுவேன்? போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அசிங்கமா இருக்கும்ல. எதுக்குப்பா? நேர்த்தி கடன்ல சாமி கண்ணு குத்தும். ஆனா குத்தாது. பாத்தீங்களா பையனுக்கு? சரி சொல்லு, தம்பி சைக்கிள் வாங்கிருக்கீல கஜேந்திரன், எப்படி ஃபீல் பண்றீங்க? வீட்டுல அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு சைக்கிள் என்ன பிளான்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ஒரு அம்மா டப்பு கொடுக்குது, சைக்கிளை கிளீன் பண்ணணும். அப்புறம் அப்படியே விளையாட போயிடணும். விளையாட போயிட வேண்டியதான். சூப்பர். நல்லா எண்ணெய் கிண்ண வச்சு இந்த வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு என்ன வைக்கலன்னா என்ன ஆகும்? மண்டை சூடாகி மூளை வெடிச்சிரு. மூளை வெடிச்சிருமா? சரி, ஓகே. இப்போ இந்த வெயில் ரொம்ப இருக்குல்ல,
இது வந்து நம்ம வந்து காம் ஆக்கிக்கணும், சாந்தமாக்கிக்கணும்னா நீ என்ன பண்ணுவ? ஐஸ் கட்டி ஐஸ் அடி இந்த வந்து இப்போ நம்ம கம்மங்கூழ் அந்த மாதிரிலாம் குடிக்க சொல்லுவாங்கல்ல, உங்க வீட்டில் செஞ்சு தருவாங்களா? எப்படியாவது செஞ்சு தருவாங்க. உங்க வீட்டில் காடு இருக்கா உங்களுக்குன்னு? அதில் என்னெல்லாம் இருக்கு? பருத்தி பருத்தி வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? நூல் தயாரிச்சு ட்ரெஸ் போடலாம். ஓகே, that's it மக்களே. இதே மாதிரி அடுத்த ஒரு அன்புடன் ஐஸ்வர்யம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிரீத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பாய்.